நெகோசியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னுமே நம்ம சிடிசி பேஸ்ட் நெகோசியேஷன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் அது எப்போ டிக்கும் பேஸ்ட் நெகோசியேஷனா மாறுதோ அப்பதான் ஒரு கேண்டிடேட் அதனோட ஃபுல் பெனிஃபிட்ஸை வந்து அவைல் பண்ண முடியும். பிகாஸ் சிடிசி அப்படிங்கிறது காஸ்ட் டு தி கம்பெனி, ஒரு எம்ப்ளாயர் ஒரு எம்ப்ளாயி டுவர்ட்ஸ் என்னென்னலாம் வந்து செலவு பண்றாங்க அப்படிங்கிற எல்லாமே சிடிசிக்குள்ள வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு எம்ப்ளாயரோட பிஎஃப் கான்ட்ரிபியூஷன், 5 இயர்ஸ்க்கு அப்புறமா நமக்கு கிடைக்க போற கிராஜுவிட்டி, அண்ட் இன்கேஸ் நீங்க சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் ஓரியன்டட் ஜாப்ஸ்ல இன்சென்டிவ் எலிஜிபிள் ஜாப்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேரியபிள் பே இல்லைன்னா பெர்ஃபார்மன்ஸ் லிங்க் இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே சிடிசிக்குள்ள வந்துடும். உங்களுக்கு ஹோலா பார்க்கும்போது உங்களோட சிடிசி 5 lakhs 6 lakhs அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் டேக் ஹோம் எவ்வளவு வருது அப்படிங்கிறது தான் மேட்டர்ஸ். ஸோ நீங்க சேலரி நெகோசியேஷன் பண்றீங்க அப்படின்னா சிடிசி பேஸ்லயே பண்ணாலும் உங்களோட டேக் ஹோம் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்க கிளியரா கேட்டு அதுல கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு டேக் ஹோம் வேரி ஆகும் போது ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அது உங்களுக்கு ஒரு வகையான நெருடல் ஆர் இன்கன்வீனியன்ஸை கிரியேட் பண்ணலாம். ஸோ ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து கிளியரா கேட்டுக்கோங்க உங்களோட டேக் ஹோம் என்ன, உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து அந்த கம்பெனில கொடுக்க போறாங்க, அண்ட் சிடிசிக்குள்ள என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன காம்பனன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்ற டீடைல்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஹெச்ஆர் அப்டேட்ஸுக்கு ப்ளீஸ் ஃபாலோ விஷ்மிதா என்டர்பிரைஸ்.